வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி ஊறுகாய். இதுவும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தா தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணணும், கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக நிற்கிற மாதிரி இருக்கிறதா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து தக்காளி ஊறுகாய்க்கு நாட்டு தக்காளி தான் வாங்கிக்கணும். பெங்களூர் தக்காளியில் புளிப்பே இருக்காது, அது வாங்கினா சரிப்பட்டு வராது. நாட்டு தக்காளி நான் ஒரு 2 கிலோ வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட, நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்களே யார் சாப்பிட்ற? இப்போ 2 கிலோ தக்காளி ஊறுகாயை கேட்டது பார்த்ததும் இதெல்லாம் யார் மம்மி சாப்பிட்டா அப்படின்னு வேறு ஒரு கேள்வி கேட்பேன். என் குடும்பம் பெருசுமா, நிறைய பேர் இருக்கோம் நாங்கள். ஸோ நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு தக்காளி எடுத்து ஒரு 8 பீஸாக போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா 8 பீஸாக போட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து கல் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ என்னவோ அதெல்லாம். ஆனால் இதெல்லாம் தான் ப்ரிசர்வேட்டிவ். அதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு. இப்போ இதில் இன்னொன்று ஒன்று ஆட் பண்ணணும். என்னென்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பீஸாக இதில் பிச்சு போட்டுருங்க. அப்போ தான் அது சாஃப்டாக இருக்கும். நாரெல்லாம் இல்லாத பார்த்து பிச்சு போட்டுருக்கணும். அந்த தண்ணியெலாம் சுண்டி போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டும் அதுக்கப்புறமா இதை அரைக்கலாம். நம்ம யூஸ்வலி சில பேர் வந்து அப்படியே அரைப்பா, மிக்சியில் இதை நல்லா அரைச்சிட்டு இதோட ஜூஸை வச்சு ஊறுகாய் நானுமே கூட முன்னாடிலாம் பண்ணியிருக்கேன். நம்ம மேலேயே தெளிக்கும், கிச்சன் ஃபுல்லாக ஆகிடும் அந்த மாதிரி பண்ணினா. இந்த மாதிரி பண்ணால் அவ்வளோ தெளிக்காது. நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு இது நல்லா தண்ணியெலாம் வற்ற விட்டு பார்க்கலாம். அதோட நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. அரைச்சதை இதுலேயே விட்டுரு. திருப்பியும் கடுகு வெடிக்கிறது 3 வரமிளகா போட்டிருக்கேன். மிளகா அப்படியே இதில் போடுறேன். இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு. எண்ணெயில் பொரிஞ்சிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் அது, அதனால தான். இதில் கொஞ்சம் வெல்லம் நான் போடுவேன் கண்டிப்பாக. அப்போ தான் அந்த புளிப்பு உரப்பு எல்லாம் எடுக்கும்னு. வேண்டாங்கிறவா போடாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் இது எண்ணெயோடு சேர்ந்து கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சுட்டு இதை விடவும் இன்னும் இது ஆறித்துனா இன்னுமே கெட்டியாகிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறுகாய் ஸ்டேஜில் வந்துடும். இது நம்ம 1.5 கிலோ தக்காளி எடுத்ததுக்கு கிட்டத்தட்ட 100 ml கிட்ட நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டால் மேலேயே வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் அதோட ப்ரிசர்வேட்டிவ். இதில் அடுப்பை சின்னதாக வச்சுட்டு ஒரே 1 ஸ்பூன் வெந்தய பொடி. இது எல்லா ஊறுகாய்க்கும் போடணும். ரெடி ஆகிடுது. இந்த தக்காளி ஊறுகாய் உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். இப்படி பண்ணினோன்னா மேலெல்லாம் தெரிக்கல பாருங்க. தக்காளி நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிட்டு இந்த மாதிரி பண்ணோன்னா தெளிக்காது. இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.